5 இடம் அமைதியை பாதுகாக்கிறது. 2வது, நம்மை பற்றி விமர்சிக்கப்படும் இடத்தில் நம்மை விமர்சனம் பண்றாங்க, நம்முடைய விஷயத்தை குறித்து விவகாரம் பண்றாங்க. அப்படி நீங்க இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், அது அப்படி செய்யாம இருந்திருக்கலாம். அந்த நேரத்துல அமைதியா இருந்தோம். நாம் விமர்சிக்கப்படும் நேரத்தில் அமைதி பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப நம்ம உணர்ச்சி வசப்பற்ற கூடாது, வேகப்பற்ற கூடாது. நாம் விமர்சிக்கப்படுறோம். இன்னைக்கெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம யாராவது விமர்சிச்சுட்டாங்கன்னா அவர் ஒரு பேச்சு பேசுறோம், நம்ம 10 பேச்சு பேசுறோம். தெளிவா சொல்லட்டுமா, எதிரி தானாக மண்ணை கவ்வி விடுவான். எதிரி மண்ணை கவ்விடுவான். நம்மை விமர்சிக்கிறவர்களுக்கு முன்னால் நாம் அமைதியா இருந்தோம். அமைதி இழந்துடக்கூடாது. விமர்சிக்கிறவங்க கூட யோசிக்கிற கட்டம் ஏற்படும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில. சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அழகிய முன்மாதிரி இவைகள் எல்லாம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து பேசப்பட்ட செய்திகளும், விவாதிக்கப்பட்ட விவாதங்களும், அன்னலார் குறித்து ஏற்பட்ட விமர்சனங்களும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து கூடி உட்கார்ந்து பேசி தீட்டப்பட்ட திட்டங்களும் நபி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது அன்னலார் நீண்ட அமைதியை கையாண்டார்கள். வரலாறு தருகிற வெளிச்சம் அது. இப்படியா, இப்படி திட்டம் போடுறாங்களா, இப்படி பேசுறாங்களா, பதிலே பேசல. விமர்சிக்கப்படுகிற போது அமைதி காத்து விடுங்கள். இதான் நீ படிச்சப்பா, இதெல்லாம் எதுக்கு ஆக போகுதுப்பா, அந்த படிப்புலாம் எதுக்கு, இதை போய் நீ ஏன் படிச்ச, நீ இந்த சப்ஜெக்ட் எடுத்தன்னு கேட்பான். சரி, வேற சப்ஜெக்ட் எடுத்து அவங்க புகழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா, அதையும் அப்படிதான் கேட்பாங்க. எப்ப உங்க வீட்டுல எல்லாரும் எவ்வளவு பெரிய பட்டதாரிகள், நீ போய் இருந்து ஆலிம்சா ஆயிட்டியம்பா. ஆலிம்சா ஆனாலும் விடாது. என்னப்பா செய்யற, கடை போட்டிருக்கேன். நீ படிச்ச படிப்புக்கு கடை போடுறதா, நீ எங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். இப்போ படிப்புக்கெல்லாம் இன்னைக்கு 2-3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீ படிச்சு போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கடையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கியப்பா. என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நான் எதையெல்லாம் தேர்வு செய்திருக்கிறேனோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, இந்த வாழ்க்கைக்கு இடையே 1000 விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கும். இதற்கு நீ பதில் சொல்ல வருவாய் என்றால், அமைதி இழப்பாய் என்றால், மொத்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழக்க நேரிடும். இதில் அமைதி மட்டும்தான். விமர்சனத்தின் போது அமைதி. விமர்சனம் 1000 இருக்குது, நான் 1-2 சொல்லி காட்டுறேன். 15 வருஷம் கழிச்சு ஒருத்தர் சொல்றார், நீங்க இருந்திருந்து அந்த பொண்ணை போய் கல்யாணம் முடிச்சுட்டேங்கிறார். எப்போ? 15 வருஷம் கழிச்சு 5 பிள்ளையை பெத்தாச்சு. 5 பிள்ளையை பெத்தாச்சு, அந்த பொண்ணை போய் கட்டிட்டேங்கிறார். உலகத்தில் நம்மீது வருகிற விமர்சனங்களை அமைதியாகவே சந்திக்கிற அழகிய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாகட்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என் மேல வந்த எந்த விமர்சனத்துக்கும் நான் என் வாழ்க்கையில் பதில் சொன்னதே இல்லை, பதில் சொல்றதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் சந்தோஷமா வச்சிருக்கான். அல்லாஹ் தொடர செய்வானாக. விமர்சித்தவங்க இப்ப எங்கிட்ட பையத்தாய் முடியுதாயிட்டான். சர்க்கார் விமர்சனம் செய்தவங்க இன்னைக்கு முடியுது, பையத்தாயிட்டாங்க. விமர்சனத்தின் போது அமைதியாகுவீர்களேயானால் உங்களை குறித்த அழகிய சிந்தனையை அவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவான். வாழ்க்கை என்பதில் அல்லாஹுவின் அன்பும் கிடைக்க வேண்டும், ரசூலின் தொடர்பும் கிடைக்க வேண்டும். இன்னொரு பக்கம் நான் வெற்றி பெற வேண்டும். அழகிய வெற்றிக்கான அருமையான சந்தர்ப்பம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி சுற்றி வரும் இந்த 5 இடங்கள். இந்த 5லையும் அமைதி இருக்கான். இது எங்களுடைய ஷாதிலியாவுடைய சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பாடமாக்கி தர சொல்லியிருக்கிறான். இங்கே சொல்கிறோம், நீங்க எடுத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லா காலத்திலும் சந்தோஷமா இருப்பீங்க. அல்லாமா ஷாதிலி நாயகத்தை தான் இங்கே சொல்கிறேன். கோபமூட்டப்பட்ட காலங்களில் அவர்களின் மௌனத்தை யாராலும் கலைக்க முடியவில்லை. விமர்சனங்கள் தலைக்கு மேல் வந்தபோது அப்போதும் சிரித்த முகத்தை வல்லல் நபியை முன்மாதிரியாக வைத்து பாதுகாத்தார்கள். பெருமானார் சிரித்த முகத்தை காணாக்கிய வரலாறே இல்லை. துன்பங்களும் சோதனைகளும் வாழ்க்கையில் 2 கலந்து வாழ்ந்த நபிகள் நாயகம்
மக்கள்கிட்ட அதை காட்டுறது இல்லை. இங்கே நாம் கடைபிடிக்க வேண்டும்.